செய்வாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமுத்தனை காதலால் கூப்புவதும் கை. அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ராசிகளுக்கும் உண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். அதாவது பிப்ரவரி மாதம் 12 ராசிக்குமே என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம். இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குது, என்னென்ன ஒரு குறைவான விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, எந்த விஷயங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் இயல்பாகவே உங்களுக்கு சாதகமாக கூடி வரும், சில நன்மைகளும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களை பற்றியும் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இது இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும் இருக்குது. சுக்கிரனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்திலையும் மாதத்தினுடைய இறுதியிலையும் இருக்குது. அதே மாதிரி புதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் மட்டும்தான் இருக்குது. இது எதுக்கு சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் சுக்கிரன் தான் மாத கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாத பலன்களை தீர்மானிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள். இதில் சில ராசிகள் மட்டும் நல்ல பலன்களையும் சில ராசிகள் மட்டும் நியூட்ரலான பலன்களையும் அனுபவிக்க இருக்கீங்க. இதில் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் சாதகமான அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். இதில் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே சார், எப்படி சார் இது 7 சனி போயிட்டுருக்கு, எப்படி சார் நல்லா இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி அப்படிங்கிறது மார்கழியும் தையும் இணைஞ்சு வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேச ராசி, அதே மாதிரி மிதுன ராசி, சிம்ம ராசி, அதே மாதிரி உங்களுக்கு தனுசு ராசி, மேசம், மிதுனம், சிம்மம், தனுசு, இந்த 4 ராசிகளுக்கு ரொம்ப டாப் மோஸ்டான நல்ல பலன்களை மட்டும் தரும். இது என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். மற்ற ராசிகளுக்கு நெகட்டிவாக இருக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இது நான் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான செப்பரேட்டான பலன்களை நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஜென்ரலான விஷயங்களை பார்க்குறோம். இதில் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கல்வி, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்களும் ஒரு நீட்டு தேர்வு அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, 10th +2 எழுதக்கூடியவங்க, அதில் படிக்கக்கூடியவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி ஒரு 7ஆம் சீட்டு பிடிக்கிறவங்க அல்லது 7ஆம் சீட்டு போடுறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்பி செய்யலாமா ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், கடன் வாங்கலாமா, புதிய தொழில்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அந்த 12 ராசிக்குமே பார்க்க இருக்கோம். 12 ராசிக்கும் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க இருக்கோம். பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன சார் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சந்திரன் மேலே குரு இருக்குது. ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சந்திரன் மேலே இருக்க குரு எங்கெல்லாம் பார்க்குது அப்படிங்கிறது தான் விசேஷம். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுக்கவே குரு மிதுன ராசியில் தான் இருக்குது. பிப்ரவரி மாதம் முழுக்கவே குருவுடைய டிரான்சிட் இல்லை, அதாவது பெயர்ச்சி இல்லை. ஆனால் வக்ரமாக தான் இருக்கார், ராசி மேலே வக்ரமாக இருக்கார். இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம். என்ன பாசிட்டிவ் என்ன சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு நார்மலாக உங்கள் சந்திரன் மேலே இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பாக நம்ம சொல்லலாம். அவர் நார்மலாக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் தொந்தரவுகள் நிறைய கொடுக்கும். மனக்குழப்பங்கள், கவலைகள், தேவையற்ற பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும். பட் ஆனால் வக்ரமாக இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைக்கு பதிலாக பொருளாதார ஏற்றங்களை கொடுத்துரும், கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுத்துரும், மனசில் நிம்மதியை கொடுத்துரும், எல்லா வகையிலையும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கொடுக்கும். தொழில் ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக ரொம்ப முக்கியமாக எடுக்க வேண்டியது அதுதான். இந்த குரு வக்ரமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிதமாக இருக்குது. சரிங்களா? ஒரு விஷயம் தொழிலை பற்றி நம்ம சொல்லிட்டோம். சரிங்க சார், தொழில் ஓகே. எங்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? நாங்கள் தொழிலெலாம் பண்ணல சார், நான் ஜாப்புக்கு தான் போய்ட்டுருக்கேன், ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பயணங்கள் கொடுப்பாங்க. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி நிமித்தம் பயணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6, 11 கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அவர் பயணத்தை கொடுத்துருவார். உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு தொடர்பு இருக்குது, செவ்வாயை பார்த்துறாரு. ஸோ இந்த பயணம் உங்களுக்கு ஏற்படையதாக இருக்கும். தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் பயணம் இருக்குது. தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எப்படி பயணம் இருக்குது அப்படின்னா,
மிதுன ராசிக்கு 8, 9 கூடியவனான சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அவர் 10ஆம் இடத்துல மட்டும் இல்லை, 3ஆம் பார்வையை 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. அது ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்துறாரு. அப்போ ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பயணம் வந்துடுது. அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் பொருளாதார ஏற்றங்களும் புதிய அபரிவிதமான தொழில் வளர்ச்சிகளும் கொடுக்கும். பெரிய அளவில் தொழில் வளர்ச்சிகளை கொடுக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம், உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்றதுனால எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடைகிற மாதிரி தெரியும். ஆனால் தோல்வி கிடையாது. ஒரு முயற்சி இருமுறை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 3 கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிப்படி 9ஆம் இடத்துல போயிடார். எப்போ? பிப்ரவரி மாதத்தில். அப்போ 3 கூடிய சூரியன் முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல ஒரு நிலையில் இருக்கார். சரி, கல்விக்கு வருவோம் சார். கல்வியை பொறுத்த வரைக்கும் 1, 4 கூடிய புதன் வந்துட்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போய் வக்ரகுரு அவங்கள பார்த்துட்றாங்க. வக்ரகுரு புதனை பார்த்தா கல்வியில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்குறது அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, அதே மாதிரி உங்களுக்கு வாடிக்கையாளர் புதுசாக அமையிறது, வாடிக்கையாளருடைய நம்பிக்கை அதிகமாகிறது, வாடிக்கையாளர்களால் இன்னொரு வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வருது, அவர் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வருது, இப்படி அந்த வாடிக்கையாளருடைய எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தில். 5ஆம் இடம் எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு போகிறாங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் நல்லா இருந்துட்டாலே பொருளாதாரத்துக்கு ஏற்றத்தை கொடுத்துரும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகங்களோட இணையதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்கு. ஸோ சுக்கிரன் சொல்லக்கூடிய மனைவி உறவு, குழந்தைகள், மூத்த குழந்தை, அதே மாதிரி அத்தை உறவு, இவங்களால் உங்களுக்கு ஆதரவு அனுகூலங்கள் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள், லாபங்கள் பெரிய அளவில் டெவலப் ஆகும். புதிய சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொத்து எப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணம் சொத்தாக மாறும். சொத்துனா லிக்விட் கேஷ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாறும். அந்த ப்ராப்பர்ட்டி நீண்ட காலத்துக்கு நிற்கும். நீண்ட கால முதலீடுகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த செவ்வாயின்னு சொல்லும்போது மருத்துவம் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த உச்ச செவ்வாய் உங்களை வந்து மெடிசனில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், மெடிசன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய, அதாவது மெடிக்கலில் இருக்கக்கூடிய, அதாவது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பான காலகட்டம் சொல்லலாம். இல்லை சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் அப்படின்னு சொன்னீங்கனாலும் சரி, நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஒரு விஷயம் என்ன, ரெண்டாவது கேட்டிங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லாயிருக்கும். இல்லை எழுதிட்டேன் சார் ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ செவ்வாயின்னு சொல்லும்போது மருத்துவத்தை பற்றி பார்த்துட்டோம். செவ்வாயின்னு சொல்லும்போது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவ். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் செவ்வாய் வந்து நல்ல ஒரு உச்சத்தில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், அது சனி வீட்டில் அப்படின்னா புதையல் யோகம்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்பை தான் புதையல் யோகம்னு மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க. மூல நூல்கள் எல்லாமே 8ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்று சனியை அங்கே தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த அமைப்பே உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தான் அமையுது. அதுக்காக எல்லாரையும் போய் நீங்கள் புதையலை தோண்டுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அதிர்ஷ்டம் எந்த வழியாக வரும்? அந்த காலத்தில் புதையல் கிடைச்சது, இந்த காலத்தில் புதையல் கிடைக்குமானா அப்படி கிடையாது. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எடுத்துருங்க. நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அந்த அமௌண்ட்டை எடுத்துருங்க. நல்ல ஒரு லாபத்தோடு நீங்கள் எடுக்கலாம். பிப்ரவரி மாதம் ரெடியாக காத்துட்ருங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, குறிப்பாக வந்து ஆயில், இரும்பு, டாட்டா, இந்த துறைகளில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் நல்ல ஒரு கெயின் கிடைக்க போது எடுத்துருங்க. சரிங்களா? அப்போது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பாசிட்டிவ். மாணவர்களை பற்றி சொல்லியிருக்கோம். மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்குது, அதில் டவுட்டே வேணாம். அதே மாதிரி மனநிலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது நாள் வரையும் ஒரு குழப்பத்திலே இருந்திருந்தாலும் சரி, மனசளவில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், உங்களுடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய சுயஜாதகம் வந்து மனசளவில் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருந்தாலும் கூட இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி நீங்கள் மனசளவில் ஒரு தெளிவான நபராக வர முடியும். ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, அடிக்ஷன் ஆகிருக்கேன், என்னால் வெளியில் வர முடியல, இதெல்லாம் எங்கேருந்து வருது? பிரெயினுடைய நியூரோலேருந்து வருது. அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய நரம்புகளை இயக்கக்கூடிய பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். அந்த ராகுவும் செவ்வாயும் இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் தொடர்பு கொள்ளும். ஏன்னா செவ்வாய்க்கு அடுத்த வீட்டில் தான் ராகு இருக்குது.
அப்போ நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு அடிக்ஷன் பழக்கத்தில் இருக்கீங்க அல்லது மீண்டு வர முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் அதுலேருந்து நீங்களாகவே வெளியில் வந்துடுவீங்க. ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், அது உங்களை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. சரிங்க, உங்களுடைய தொழிலை பற்றி நான் சொல்லணும். தொழிலுக்கு பயணம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். என்ன தொழிலை நீங்கள் செஞ்சால் லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் நேர்மை இருக்கணும். நேர்மையாக தான் இருப்பீங்க. அந்த நேர்மையை நீங்கள் இன்னும் மெரிட்டாக மாற்றிக்கணும். சரிங்களா? அதுக்காக சம்பாதிக்காமல் இருக்க முடியாது. சம்பாதிக்கிறதுல ஒரு நேர்மை தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த நேர்மையை நீங்கள் கொடுப்பீங்க, அந்த நேர்மை கிடைக்கும். அந்த நேர்மையின் அடிப்படையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள்ட்ட இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் கிடச்சி நீண்ட காலத்துக்கு அது உங்களுக்கு வந்து ஒரு பயன் தரக்கூடிய அமைப்பை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, காதல் ராசின்னு பேர் மிதுன ராசிக்கு. காதல் ராசினே பேர். லவ் பண்ணியிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதலில் ஒரு ஏற்றம், ஒரு மகிழ்ச்சி, உங்களுடைய காதல் குடும்பத்தில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிச்சயமாக சுப காரியங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒன்று லவ் மேரேஜாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு வீடு கிரக பிரவேசமாக இருக்கலாம், வீடு சம்மந்தப்பட்ட வகையில், அல்லது எல்லாரும் சேர்ந்து வீட்டில் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இப்போ மார்கழி முடிஞ்சு தை மாதம் அப்படிங்கிறது விசேஷமான மாதம். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சம்பிரதாயப்படி அதை வந்து நெகட்டிவாக தான் பார்க்குறோம். ஆனால் மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு ஏற்புடைய மாதமாக தான் இருக்குது. இருந்தாலும் மார்கழிக்கு பின்னாடி வரக்கூடிய தை மாதம், அதாவது 17/1/2028 அப்புறம் இன்னும் கூடுதலான நன்மைகளை தான் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தொழில் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ அல்லது உயர் படிப்பு ரீதியாகவோ நீங்கள் போக வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் ரீதியாக குழந்தைகளால் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வரும். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்க வந்து உங்களுக்கு பேர் புகழை தேடி தருவாங்க. அதுதான் பெரிய விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈன்று புறம் தள்ளுதல் தாயின் கடனே, சான்றோன் ஆக்குவது தந்தையின் கடனே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குழந்தை வந்து அது திருக்குறள் கூட இருக்குது. ஈன்ற போதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய குழந்தை வந்து ஒரு அவச்சொல்ல சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அது யார்? அந்த குழந்தையை விட தாய்க்கு தான் பெரிய மனவலி. ஆனால் நம்ம மிதுன ராசியில் இப்போ பிப்ரவரி மாதம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை தான் சொல்கிறோம். அதாவது ஈன்ற போதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயின்னா, அப்போ உங்களுடைய குழந்தைங்களால் உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். இந்த குழந்தையை எந்த தாய் பெற்றாலோ அப்படின்ற ஒரு வார்த்தையை மிதுனராசி அன்பர்களால் தந்தை சந்திப்பீங்க, தாய் சந்திப்பீங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைகளால் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. தாய் தகப்பனருக்கு ஏற்றம் இருக்குது. தாய் தந்தை உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியம், ஒரு நல்ல நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுயஜாதக ரீதியாக ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தால் கூட உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர்ட்டையோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தந்தை தாயார் உடல்நிலை பற்றி கேட்டுக்கலாம். நம்மளுடைய நம்பர் கீழே நம்ம ஸ்க்ரீன் கீழே வருது, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட பிப்ரவரி மாதத்தில் அது வந்து பெரிய பாதிப்புகளை தராது, பிரச்சனைகளை தராது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு நம்ம தொடருவோம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் கிடைக்கும். சின்ன அளவுலலாம் கிடையாது, பெரிய அளவில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5, 7, 9 பாவங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஜாதகத்திலேயே 5, 7, 9 பாவங்களுக்கு தான் ஏற்றம் அதிகம். அந்த பாவத்துக்கு தான் அதிகமான நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ராசின்ற மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும், நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும், நம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் நம்ம மேலேயே சொல்லியிருந்தோம், நன்மை பெறும் ராசிகள் மேஷம், மிதுனம், சிம்மம் அப்படின்ட்டு வரிசையை சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் 100க்கு 99% நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய ராசி மிதுன ராசி.
நீங்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குரு பகவானுடைய வழிபாடு தான் நான் சொல்லுவேன். குரு அப்படிங்கிறது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சொல்லுவாங்க. 2 குரு இருக்காங்கங்க. ஆக்சுவலாக உண்மையான குரு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவகிரக பீடத்தில் இருக்கக்கூடியவங்க தான் உண்மையான குரு. தட்சிணாமூர்த்தின்றவங்க குரு பகவான், அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு குரு. ஸோ நீங்கள் 2 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை தோறும் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் நீங்கள் போய் குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு மனசார ஆத்மார்த்தமான வழிபாடுகளை எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. நன்மைகளை மட்டுமே இந்த பிப்ரவரி மாதத்தில் மிதுனராசிக்காரங்களால் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குரு பகவானுடைய ஸ்துதி, குரு பகவானுடைய ஸ்தோத்திரம், இதில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஊர் வந்து குரு பகவானுடைய கோயில் பக்கத்தில் இருக்குது, அல்லது குருமார்களுடைய கோயில் இருக்குது, அதாவது ராகவேந்திர சுவாமி அது மாதிரியான குருமார்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் தரிசனம் மட்டும் வரலாம். அல்லது குருமகர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பாமன் சுவாமிகள் அந்த மாதிரியான ஜீவ சமாதிகள் எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் கூட நிவர்த்தி ஆகி ஏற்றங்களை அதிகமாக சந்திப்பீங்க. நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.